ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் கதையின் கதாபாத்திரம் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி கடை என்னும் தமிழ் திரைப்படம். சமீபத்தில் வெளியாகி திரையரங்குகளில் மிக பிரபலமாக ஓடிட்டுருக்கிற ஒரு ட்ராமா. இந்த கதைக்களம் எப்படி அப்படின்னா, திரு தனுஷ் அவர்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு இட்லி கடை இருக்குது, அது மூலமாக வந்த பாதிப்பை பற்றி இதில் பேசியிருக்காருன்னு அவரே சொல்லியிருந்தார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கேரக்டரை நம்ம பேசலாம், யோசிக்கலாம், சிந்திக்கலாம். அதில் திரு பார்த்திபன் அவர்கள், திரு சத்யராஜ் அவர்கள், திரு நித்யா மேனன் அவர்கள், திரு ராஜ்கிரண் அவர்கள். இந்த 4 கேரக்டரில் எப்படின்னா, திரு பார்த்திபன் அவர்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக வராரு. அவர் கதை முழுக்க ட்ராவல் பண்ணாட்டியும் குறிப்பிட்ட இடத்துல அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு இந்த பிரச்சனைகள் நடக்குது. சில பிரச்சனைகளில் இவர் கவனத்துக்கு வருது. இவர் கவனத்துக்கு வந்ததுனால எப்போதும் போல் ஒரு யூஷுவல் ஒரு காவல்துறை அதிகாரி மாதிரி அதிலிருந்து அவங்களுக்கு உண்டான ஆதாயம் என்ன அப்படின்றத அவர் பார்க்குறாரு. அதில் ஒரு லெவலுக்கு மேலேயே அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே ரொம்ப கம்பீரமானு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக பண்ணுற மாதிரியும், அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது மூலமாக பணம் எவ்வளோ கறக்க முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரோட கதைக்களம் உருவாகுது. இதில் ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாரு. அதோடு சேர்த்து அவர் பயனடைஞ்சார். அதாவது திரு ராஜ்கிரண் அவர்களின் இட்லி கடை சார்பாக அவர் பயனடைகிறாரு. அந்த பயன்பெறுறது மூலமாக ஒரு சின்ன நன்றி கடனை ஆற்றுறாரு. இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நிலையில் நம்ம கையேறு நிலையில் இருக்கிறோம். அப்போ யார் நம்மளை பாதுகாப்பா, யார் நமக்கு துணைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோம். அப்போ உண்மை நியாயம் எங்கே இருக்குதோ, எந்த பக்கம் இருக்குதோ அந்த படி யூனிவர்ஸே எல்லா விஷயத்தையும் மாற்றி அதில் நம்ம எதிர்பாராத ஒருத்தவங்க, அவங்க தான் இது இப்போ ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் வில்லன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறவங்க திடீர்னு நமக்கு சாதகமாகிடுவாங்க. ஏன் அப்படின்னா, எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ, எந்த பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, எந்த பக்கம் உண்மை இருக்கோ, எப்படியாச்சும் ஒரு போய் யூனிவர்ஸ் யார் மூலமாக மாறி அது அந்த களத்தையே நமக்கு ஆதரவாக மாற்றும். ரெண்டாவது திரு ராஜ்கிரண் அவர்கள். ராஜ்கிரண் அவர்கள் அவரை சுற்றி தான் இந்த கதையே ஆரம்பிக்குது, சுற்றியே நடக்குது. படம் முடிகிற வரைக்கும் அவர் தான் பிரதானமாக ஸ்க்ரீனில் எல்லா ஃப்ரேம்லேயும் தெரிகிறாரு. ஒரு வித்தை ஒருத்தவங்க கற்றுக்குறாங்க. இதில் இட்லின்றதை நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி அவங்களுக்கு கைப்பக்குவம் வருது, எப்படி அவங்களுக்கு கூடுது, எவ்வளோ ஹோட்டல் இருக்குது, எவ்வளோ உணவகங்கள் இருக்குது, அந்த உணவகத்திலேயே எவ்வளோ பிரம்மாண்டமாக அது எவ்வளோ என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு பல பேர் உலகளவில் யோசிக்கும்போது, ஒரு இட்லி கடை, அதுக்கு சாம்பார் ஊற்றுறாங்க. அது எப்படி அவ்வளோ நேர்த்தியாக வருது அப்படின்னா, அந்த நம்ம சொல் வழக்கில் சொல்கிறது கைப்பக்குவம்னு சொல்லுவோம். ஆனால் சில விஷயங்களை கடவுளுடைய கிஃப்ட்டு, அதை தாரவாக்குறது பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய முன்னோர்கள்லேருந்து ஒரு பாட்டியம்மா, அந்த பாட்டியம்மா மூலமாக திரு ராஜ்கிரண் கேரக்டருக்கு அவங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் லேசாக வரவே வராது. ஒரு வித்தை கற்றுக்கணும் அப்படின்னா, அது எந்த வித்தையாக வேணா இருக்கட்டும், சமையல் கலையாக இருக்கணும், ஒரு தற்காப்பு கலையாக இருக்கட்டும், ஆர்ட்டாக இருக்கட்டும், எனி ஆர்ட் ஃபார்மு, ஃபைன் ஆர்ட்ஸ், என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும், அதாவது பில்டிங் கட்டுறாங்க, அந்த நேர்த்தி எதில் வரும் அப்படின்னா, பணத்தை தாண்டி, அறிவை தாண்டி, உழைப்பை தாண்டி ஒரு கிஃப்ட் ஒன்று வரணும். அந்த கிஃப்ட்டு எங்கேருந்து வரும் அப்படின்னா, அவங்களுடைய குருமார்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணுவாங்க. அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு அப்புறம் இவங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு இவங்களுக்கு டவுன்லோட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பழைய வித்தைக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாரவாக்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வித்தையை ஒரு லெவலுக்கு மேலே கற்றுக் கொடுக்க முடிச்சுட்டு எவ்வளோ தான் எக்ஸ்பர்ட் ஆனாலும் அந்த நேக்கு ஏன்னா அந்த வித்தை மூமெண்ட்ஸு பல விஷயங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத விஷயத்த தாரவாப்பாங்க. தாரவாக்குறதுல எப்படின்னா, ஒரு நேர்த்தியை அவங்கள அறியாமையே அவங்க முன்னாடி ஜென்ரேஷன்லேருந்து வர ஜென்ரேஷனுக்கு டவுன்லோட் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே அவ்வளோ பிரமாதமாக காமிச்சிருந்தாங்க.
அடுத்தது திரு சத்யராஜ் அவர்கள். சத்யராஜ் அவர்கள் வந்து இதில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், ஒரு ஹோட்டல் சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. ஏன்னா இதில் வந்து அவர் பையனாக நடிச்சிருக்கிற திரு அருண் விஜய் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு நேர்த்தியாக கிடையாது. இதுக்கு தகுதியானவராக அவர் நினைக்கல. அதாவது சத்யராஜ் அவர்கள் அவர் பையனாக நடிச்சிருக்கிற திரு அருண் விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய அவர் கட்டி காத்த சாம்ராஜ்யத்தை வந்து டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட கை வைக்கிற அளவுக்கு வந்து அவர் தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. இது தகுதி எதுலேருந்து வருது? பணத்திலிருந்து வருதா? பேர், புகழ், பிராண்ட்லேருந்து வருதானா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடியே திரு ராஜ்கிரண் அவர்களின் கேரக்டரை பற்றி பார்க்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக, நேர்மையாக, ஒரு டெடிகேஷனாக இருந்தாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்க குருமார்கள் வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து தார வைப்பாங்க. இந்த விஷயத்தில் முக்கியமான விஷயம் பார்க்கும்போது நம்மளை சுற்றி எவ்வளோ பெரிய வந்து கோடீஸ்வரங்க இருப்பாங்க, பிஸ்னஸ் டைக்கூன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து அதுக்கு கொஞ்சமும் பொருந்தாத, கொஞ்சமும் இன்ட்ரெஸ்ட் காமிக்காத, அதில் கொஞ்சமும் ஈடுபாடு இல்லாதவங்கள ஏதாவது ஒரு வகையில் வந்து உட்கார வைப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து அது ஒரு பெரிய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிடுச்சுன்னு அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் போக 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 அவங்களுடைய எண்ட் ரிசல்ட் வந்து அது வெளிப்படையாக தெரிஞ்சிடும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த படமே எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டலில் டவுன்லோட் பண்ண முடியாத விஷயத்த வெறும் ஒரு 2-3 இட்லி சாம்பாரில் இவர் ஈஸியாக காமிச்சிருவாங்க. அந்த வகையில் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவோ காயப்படுத்தவோ விரும்பலை. நம்மளே சுற்றி பார்த்துருக்குறோம். எவ்வளோ பெரிய டைரக்டர் இருப்பாங்க, ஒரு கல் மண்ணை கூட நடிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் அடுத்த ஜென்ரேஷனை வந்து அவங்களால கொண்டு வர முடியாது. அது நடிப்பாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள், எல்லா ஆர்ட் ஃபார்மும் இருக்கட்டும், எனி பிஸ்னஸ் ஃபார்மாக இருக்கட்டும். இதில் நான் யாரையும் தவறு சொல்ல விரும்பலை. அந்த வகையில் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஏன்னா அவங்களோட சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவங்களுக்கும் சரி, அதை வந்து டவுன்லோட் பண்ணுற அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சரி, அவங்களுக்கு உண்டான களம் அது கிடையாது. அதை வந்து அவங்க விரும்பலை, நேசிக்கலை. அடுத்தது வந்து நித்யா மேனன். நித்யா மேனன் வந்து இவங்களுடைய சின்ன வயசுலேருந்து இவங்களுடைய லீட் ரோல் நடிக்கிற தனுஷுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டாக காமிச்சிருப்பாங்க. நம்மளை சுற்றி வந்து நம்ம மேலே மிகுந்த அன்பு செலுத்துகிறவங்க, நம்ம கூடயே வேலை பார்க்குறவங்க, நம்ம கூடயே இருக்கிறவங்க வந்து அந்தளவுக்கு நேர்த்தியாக அட்ராக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஏன் நேர்த்தியாக அட்ராக்டிவாக இருக்க மாட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய அவங்க டே டு டே லைஃப் ட்ராவல் பண்ணுறனால அவங்க வந்து நம்ம பக்கத்துலேயே இருந்து என்ன தான் அவங்க நமக்கு நல்லது பண்ணாலும், நமக்காகவே அவங்க வாழ்ந்தாலும் அவங்க நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிளாஸியாக இருக்க மாட்டாங்க. இதில் நான் கிளாஸின்னு எதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒரு புது காலேஜுக்கோ ஒரு புது இடத்துக்கோ போகிறோம். அங்கே வந்து ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கிறவங்க தான் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவாங்க. நம்ம மேலே அன்பும் பண்பும் ஈடுபாடாக கூடியே இருக்கிறவங்க வந்து அட்ராக்டிவாக இருக்கவே மாட்டாங்க. அதை வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வளர்ந்த பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்பகத்தன்மை உள்ள ஆளுங்க, நம்பிக்கைக்குரிய வேலைக்காரங்க, நம்பிக்கைக்குரிய குடும்பஸ்தர்களை வந்து சம்பாதிக்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்சு. அதை ஐடென்டிஃபை பண்ணுறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஓவராலாக வந்து ஒரு சிச்சுவேஷனோ ஒரு மேம்போக்கான ஒரு உலக பிரகாரமான காரியங்கள்லையோ ஒரு சொலவடை சொல்லுவாங்க, கேரிட் அவேன்னு சொல்லிட்டு. அந்த சிச்சுவேஷனில் வந்து நமக்கு அதுக்கு தேவையான விஷயங்களில் நம்ம வந்து கேரிட் அவே ஆயிடுறோம். அந்த கேரிட் அவே ஆகப்போது அந்த நேரத்தில் நமக்கு வெற்றியாக தெரியலாம். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம கூடயே நமக்காக இருக்கிறவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது கட்டாயமாக ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். யாருக்கிட்ட? உங்களுடைய சொந்த பந்தங்கக்கிட்ட. நன்றி, வணக்கம்.